ஹலோ எவ்ரிஒன். இதுவரை நாம எஸ்விசினா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்றத பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மொழியை பேசும்போது எப்படி பேசுறது, அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அந்த மொழியை ரெண்டு விதமா பிரிப்பாங்க. இப்ப நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் மொழியை பொறுத்தவரையிலும் அதை ரிட்டனுக்குன்னு தனியா பிரிப்பாங்க. அதே மாதிரி ஸ்போக்கனுக்கு தனியா பிரிப்பாங்க. பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க, எழுதும்போது வேற மாதிரி எழுதுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எழுதுற போது எப்படி எழுதுவோம், சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் வந்து அங்க போயிட்டாரா அப்படின்னு கேட்கறது, அவர் சென்று விட்டாரா அப்படின்ற மாதிரி எழுதுவோம். இது வந்து சுத்த தமிழ், அதாவது எழுதும்போது யூஸ் பண்ணக்கூடிய தமிழ். ஆனா நம்ம வந்து பேசும்போது அப்படியா பேசுறோம்? நம்ம பேசும்போது அப்படி பேசலையே. நம்ம வந்து நார்மலா அவர் போயிட்டாரா, அவர் சாப்பிட்டாரா அப்படிதான் பேசுறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அதுல ரெண்டு விதமா பிரியும். ஒன்னு ரிட்டனா பிரியும், இன்னொன்னு வந்து ஸ்போக்கனா பிரியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஸோ ஒன்னு வந்து ரிட்டன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். பேசிக்கா நாம இவ்வளவு வருஷமா படிச்சது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிட்டன் இங்கிலீஷ் மட்டும்தான் இவ்வளவு வருஷமா நம்ம படிச்சுட்டு இருந்தது. ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலயுமே வந்து ரிட்டன் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம படிக்கவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரிட்டன் தமிழ் தான் நம்ம வந்து எல்லா ஸ்கூல் காலேஜ்லயுமே படிச்சோமே தவிர்த்துட்டு ஸ்போக்கன் தமிழ் நாம படிக்கவே இல்லை. கரெக்ட்டுங்களா? எப்படி நான் சொல்றேன், இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் புக் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் இருக்குன்னா நம்ம வந்து ஸ்போக்கன் பேசுற மாதிரியான வார்த்தைகள்லாம் அதுல இருக்காதுல்ல. அதுல வந்து சுத்த தமிழ்ல தானே இருக்கும். அப்போ ரிட்டன் லாங்குவேஜ்ல தான் நம்ம படிச்சோம். ஆனா ரிட்டன் லாங்குவேஜ்ல படிச்ச நமக்கு எப்படி ஸ்போக்கன் வந்துச்சு, எப்படி பேசுறதுக்கு உண்டான இது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம பேச பேசதான் அது வந்துச்சு. சோ நாம வந்து பேசி பேசியே அதை கத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் இருக்கக்கூடிய ஸ்போக்கனை நாம பேசி பேசி தான் கத்துக்கணும். சோ அப்படி பேசி பேசி கத்துக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷோட சவுண்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்போக்கனுக்கு வரும்போது ஸ்மூத்தா நம்மளால கொண்டு போக முடியும். அப்போ மேக்சிமம் இந்த சவுண்ட்ஸ் வந்து நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு அது வந்து கன்ஃபியூஷனா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சில பேர் இதை வந்து சொல்லியே கொடுக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா சவுண்ட்ஸ்னு போட்டுக்கிறேன். இங்கிலீஷ்ல சவுண்ட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாளா நம்ம வந்து ஒரு ப்ரோனவுன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ரோனவுன்ஸ்னா என்ன? இதுதான் ப்ரோனவுன்ஸ். கரெக்ட்டுங்களா? ஐ, வி, யூ, தே, ஆர் இதெல்லாம் தான் நம்ம ப்ரோனவுன்ஸ்னு பார்த்துட்டு இருந்தோம். இது வரலையும் ப்ரோனவுன்ஸ் இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? அதாவது சப்ஜெக்ட்ன்றதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கூடவே வந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா பி verb வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இது வந்து ரிட்டன்ல இருக்கக்கூடிய ப்ரோனவுன்ஸ். இதை எப்படி வந்து நாம ஸ்போக்கன்லாம் மாத்துறது, ஸ்போக்கன்ல இருக்கக்கூடிய ப்ரோனவுனா மாத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மூணு ரூல் தெரிஞ்சுக்கணும். இது நான் வந்து ரிட்டன் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேங்க. இது ரிட்டன்ல இருக்கக்கூடிய ப்ரோனவுன் வித் சப்ஜெக்ட். ஸோ நம்ம கிட்ட ஏன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெர்ப் இருக்கு. ஸோ வித் வெர்ப்னு சொல்லி போட்டுக்கலாம். ப்ரோனவுன் வித் வெர்ப் விச் மீன்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்கு. என்ன வெர்ப்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது தான், பி வெர்ப். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் எல்லாமே வந்து ரிட்டன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ரிட்டன்ல இருக்கக்கூடிய ப்ரோனவுனை நம்ம வந்து ஸ்போக்கன்ல இருக்கக்கூடிய ப்ரோனவுனா மாற்றணும். அதாவது இந்த வார்த்தைங்களை ப்ரோனவுன் வித் வெர்ப் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஸ்போக்கன்ல மாற்றணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மூணு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மூணு ரூல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால ஈஸியா வந்து நிறைய வார்த்தைகளை கனெக்ட் பண்ணி ஸ்போக்கன்ல பேச முடியும். அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வவல்ஸ். அதாவது வவல்ஸ்னா என்ன? ஏ, அதுக்கப்புறம் இ, ஏஇஐஓயு. இந்த ஏஇஐஓயுன்ற அஞ்சு வார்த்தை வந்து வவல்ஸ். இது வரும்போது நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத நான் காட்டுறேன். அதே மாதிரி செகண்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா எச். எச் வந்தா அது எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ உங்களோட வார்த்தைங்களுக்கு நடுவில் எச் அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதாவது அதை எப்படி யூஸ் பண்ணி பேசுறது அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி மூணாவதா இருக்கக்கூடிய ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாவதா இருக்கக்கூடிய ரூல் வந்து பிட்வீன்ல ஆர் வந்தா என்ன பண்றது, அதே மாதிரி முடியும் போது ஆர் வந்தா எப்படி பேசுறது. ஸோ இந்த மூணு ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசும்போது ஒரு நல்ல சவுண்ட் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூலான இந்த இதை பத்தி நம்ம பார்ப்போம். அதாவது இந்த
வவல்ஸ் பத்தி இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரி, வவல்ஸ்னா என்ன? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். அது ஏஇஐஓயு. இதை தான் வந்து இத்தனை வருஷமா நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைங்க. ஏஇஐஓயு. இப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசும்போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். எப்பவுமே நீங்க பேசக்கூடிய வார்த்தை ரெண்டு வார்த்தையா இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தை தொடங்கக்கூடியது வவ்வலா இருந்துச்சுன்னா, அப்போ அதோட இது வந்து வே ஆஃப் ஸ்பீச் வந்து அதோட டோன் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குதுங்களா? அதாவது இப்போ நான் வந்து புட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். புட் அப் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். சோ இது ரிட்டன் இங்கிலீஷ். எழுதும்போது எல்லாரும் புட் அப் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எழுதுவாங்க. ஆனா தயவு செய்து பேசும்போதும் புட் அப் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விட்டு பேசாதீங்க. ஏன்னா செகண்ட் வார்த்தை எதுல தொடங்குதுன்னு பாருங்க. செகண்ட் வார்த்தை நமக்கு வவல்ஸ்ல தொடங்குது. அப்படி வவல்ஸ்ல தொடங்கிச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தையை அப்படியே ஒண்ணா சேர்த்துடலாம். இதை நீங்க பேசும்போது எப்படி சொல்லணும்னா, புட் அப், புட் அப், புட் அப் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ புட் அப் அப்படின்னு தனித்தனியா பேசாம, அதாவது பேசும்போது புட் அப், புட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, கால் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை நீங்க வந்து பேசும்போது எப்படி பேசலாம்னு கேட்டீங்கன்னா, அதை அப்படியே சேர்த்துருங்க. இந்த ஓன்றது என்னது? வவல். வவல் வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அதை அப்படியே சேர்த்துடலாம். நம்ம என்ன சொல்லலாம்? இதை காலான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ காலான் எப்பவுமே வந்து இங்கிலீஷை பொறுத்தவரையிலையும் நீங்க பேசும்போது அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சேர்த்து சேர்த்து பேசணும். எப்பவுமே அதை வந்து ஒண்ணா சேர்த்து பேசணும். அடுத்து வரக்கூடிய வார்த்தையும் சேர்த்து பேசணும். ஓகேங்களா? அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட் இன். ஸோ கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சொல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கெட் இன், கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லலாம். ஸோ ஏன்னா இதுவுமே செகண்ட் வார்த்தை வந்து வவல்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க பேசும்போது என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல சொல்லிடலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. இது நம்ம என்ன சொல்லலாம் கேட்டீங்கன்னா, கெட் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு முடிச்சிடலாம். கெட் அவே இப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நாம பேசும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வார்த்தையும் அதோட சேர்த்துடணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோட சேர்த்துடணும். ஸோ அப்படி சேர்த்தாதான் அது ஸ்போக்கன் இங்கிலீஷ். இல்லைன்னா அது வந்து ரிட்டன் இங்கிலீஷ். நீங்க வந்து பேசும்போது தனித்தனியா பிரிச்சு பேசினா புட் அப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ரிட்டன் இங்கிலீஷ். ரிட்டன்ல இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம வந்து ரியல் டைம்ல பேசுறோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நீங்க வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய ரிட்டனை அப்படியே நம்ம பேசுறது கிடையாது. இப்போ நம்ம வந்து சென்று விட்டீர்களா அப்படின்னு நம்ம யாருமே பேசுறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணி போயிட்டீங்களா அந்த மாதிரிலாம் நம்ம அப்படின்ற மாதிரி மாத்தி பேசுறோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து ரிட்டன்ல இருக்கிற மாதிரியே பேச முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அந்த ரிட்டனை ஸ்போக்கனா மாத்தணும். ஸ்போக்கனா மாத்தணும்னா அடுத்து வரக்கூடிய வார்த்தையை ஒண்ணா சேர்க்கணும். ஸோ அடுத்து வரக்கூடிய வார்த்தை மேபி வவல்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணா சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாம இருந்தாலும் நீங்க வந்து ஒண்ணா சேர்த்துக்கலாம். அது நீங்க பேசக்கூடிய ஃப்ளூயன்ஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சரி. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னா கனெக்டட் வேர்டுன்ற மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, எச் வந்தா என்ன நடக்கும்? ஸோ செகண்ட் வந்து எச் வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ செகண்ட் வந்து எச்னா என்னன்னா, எப்பெல்லாம் எச் உங்களோட வார்த்தையில வருதோ, நீங்க பேசக்கூடிய வார்த்தையில எச் வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சைலண்ட்ல போட்டுருங்க. இந்த எச் என்ன பண்ணுங்கன்னா பை டிஃபால்ட்டா தூக்கிட்டு போயிட்டு சைலண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா அவர் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சவுண்ட் கொடுத்துட்டு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த எச்ச சைலண்ட்ல போட்டலாம். இப்போ இந்த எச்சோட சைலண்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது டெல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அதோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே தமிழ்ல வந்து தனியா சொல்லுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கிலீஷை பொறுத்தவரையும் தனியா இந்த டெல் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஸோ இப்போ ஒருத்தர் வராருன்னா டெல் 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 அப்படின்ற மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க. அது இன்கரெக்ட் வேர்டு. டெல் எப்பவுமே தனியா இருக்க மாட்டாரு. டெல் கூட எப்பவுமே வந்து டெல் மீ, இல்லைன்னா வந்து டெல் ஹிம், இந்த மாதிரி அடிஷ்னல் வேர்ட் இருக்கலாம். என்கிட்ட சொல்லுங்கன்னா டெல் மீ, அவர்கிட்ட சொல்லுங்கன்னா டெல் ஹிம், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எப்பவுமே தனியா டெல்ல சொல்லிடாதீங்க. சரிங்களா? சரி. இப்போ நாம இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். இந்த சைலண்ட்ல வர பாத்தீங்களா எச், அந்த இதுக்கு எக்ஸாம்பிளா இது எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து டெல் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வார்த்தை இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியா வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? டெல் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசுறதுக்கு பதிலா அது நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, டெல் ஹிம், டெல் ஹிம். ஸோ எச்ச அப்படியே சைலண்ட் ஆக்கிருங்க. எச்ச மறந்துருங்க. அது மறந்துட்டு டெல் போடுங்க. டெல்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஐஎம் தூக்கி இங்க போட்டுருங்க. டெல் ஹிம், டெல் ஹிம், முடிஞ்சிருச்சு. ஸோ எப்பவுமே வந்து டெல் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா சொல்றதுக்கு பதிலா டெல் ஹிம் அப்படின்னு சொல்லி பழகுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த டோன் வந்து மாறும். ஸோ நீங்க பேச பேச உங்களுக்கு வந்து அதோட ஸ்போக்கன் இங்கிலீஷோட டோன் வந்து மாறும். அது வந்து கேட்க நல்லா இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒருவேளை 3 வார்த்தை இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இப்ப என்கிட்ட வந்து சென்ட் ஹிம் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வார்த்தை இருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஸ்போக்கனுக்கு மாத்துறது? இப்போ நம்ம இதை ஸ்போக்கனுக்கு மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, சென்ட் போட்டுக்கோங்க. ஸோ சென்ட் எப்படியும் சென்ட் வந்துடும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எச்ச சைலண்டா மறந்துடுங்க. ஸோ சென்ட் ஹிம். இப்போ அவுட் போடுங்க. சென்ட் ஹிம் அவுட். ஸோ இது நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட டிஃபரன்ஸ் தெரியும். சென்ட் ஹிம் அவுட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சென்ட் ஹிம் அவுட் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க பேசும்போது அதை ஈஸியா கத்துக்க முடியும் உங்களால. ஓகேங்களா? சரி. இப்போ நாம வந்து ஏஇஓ எப்படி வந்து ஜாயின் பண்ணி பேசணுமோ அதே மாதிரி எச்சையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஜாயின் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ கனெக்ட் பண்ணி பேசியிருக்கோம். அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ரொம்ப தெளிவாகவே கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இப்போ மூணாவதா இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரும் நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா சவுண்ட் கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அதனால இந்த ஆரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா சைலண்ட்ல போட்டுடலாம். ஸோ யார் யாரெல்லாம் நம்மளை வந்து சவுண்டு கொடுத்து டார்ச்சர் பண்றாங்களோ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சைலண்ட்ல போட போறோம். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆர். ஸோ ஆர் வந்து சப்போஸ் நடுவுல வந்தா அது எப்படி பேசுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர் வந்து நடுவுல வரக்கூடிய வார்த்தை எப்படி சொல்லலாம்? இப்போ மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தைய மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆரை வந்து அழுத்தாதீங்க. அதை வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தாதீங்க. அப்படி அழுத்துனீங்கன்னா அதோட டோனே மாறி அது வந்து ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் ஆகும். ஸோ நீங்க என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா மார்னிங். அவ்வளோ மார்னிங். ஸோ அந்த ஆர் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா அது இருக்கக்கூடாது. மார்னிங். ஸோ ஜஸ்ட் ஆரை ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்ன் மார்ன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்னிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஸோ அதுக்கு அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. வார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னு கேட்டா வார்னிங். ஸோ வார்னிங். நமக்கு அந்த ஆர் இருக்கிறதே மறந்துடுங்க. அது மறந்துட்டு வார்னிங் ஜஸ்ட் லைட்டா ஆரை ஸ்டார்ட் பண்ணணும். வார்னிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? நர்சம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நர்ஸ். நான் இப்போ இந்த மாதிரிலாம் எழுதி போடுறேன் பாத்தீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இதோட ஸ்பெல்லிங் இதுதான் நினைச்சிடாதீங்க. இதுக்கு எப்பவுமே பேசுறதுக்கு வேற ஸ்பெல்லிங். நீங்க பேசுற ஸ்பெல்லிங்கையும் எழுதுற ஸ்பெல்லிங்கும் மிக்ஸ் பண்ணிக்கவே கூடாது. நீங்க எழுதும் போது இதே மாதிரி எழுதிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அதோட ஆக்சுவல் வேர்டு இதுதான். நம்ம பேசும்போது மட்டும் மாத்தி எழுதணும். ஸோ நம்ம வந்து பேசும்போது அதுக்கேற்ற மாதிரி மாத்தி சொல்றோம். நர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நர்ஸ் அப்படின்னு சொல்லி பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா பேசும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளூயன்சி வந்து ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி பர்ஸ் பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பர்ஸ் பர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. பர்ஸ் இல்லைன்னா பர்ஸ் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அதே மாதிரி பர்சனல் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பர்சனல் அப்படின்னு சொல்லணும். ஸோ பர்சனல் இப்படி சொல்லி பாருங்க, ஈஸியா இருக்கும். பர்சனல் அப்படின்னு சொல்லாம பர்சனல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பர்பஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பர்பஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ பர்பஸ் இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இது சொல்லலாம். ஃபார் யூ. உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்றது போல ஃபார் யூ அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஃபார் யூ அது வந்து பேசும்போதே உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரியும். ஃபார் யூ. அப்புறம் நியர்பை அப்படின்னு சொல்லாம நியர்பை. நியர்பை. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஆனது, சாரி இது வந்து இன்டர்மீடியட்ல இருந்தது. இப்போ நம்ம சொல்றது வந்து எண்டிங்ல இருக்கக்கூடியது. அதாவது ஆர் வந்து கடைசியில வந்து அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுல வந்து தான் இது ஃபார் யூன்றத ஃபார் யூ அப்படின்னு சொல்லிடும். நியர்பை அப்படின்றத நம்ம வந்து நியர்பை அப்படின்ற மாதிரி சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த குழந்தைங்கலாம் வந்து அவங்களோட பர்த்டே வந்து அழகா சொல்லுவாங்க. பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா ஹாப்பி பர்த்டே அப்படின்ற இதுதான் ஆக்சுவலான வேர்டு. பர்த்டேன்றதான் ஆக்சுவலான வேர்டு. ஆனா குழந்தைங்கலாம் எப்படி சொல்லுவாங்க? பர்த்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பர்த்டேவா இன்னைக்கு அப்படின்னு கேட்போம். ஸோ அவங்க ஆக்சுவலா கரெக்டா தான் சொல்றாங்க. நம்ம தான் வந்து பழைய மாதிரி பேசணுன்றதுக்காக, அதாவது ப்ராப்பரா பேசணுன்றதுக்காக பர்த்டே அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்பவுமே பர்த்டே அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி பாருங்க. அது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே வந்து உங்களோட வார்த்தை ஆர் வந்து உள்ள இடையில வந்தாலோ இல்லைன்னா வந்து நடுவுல வந்தாலோ இல்ல எண்டுல வந்தாலோ, இப்போ எண்டுல வந்து நான் வந்து இந்த ரெண்டுமே கூட இடையில வரது தான். சப்போஸ் எண்டுல வர மாதிரியான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேப்பர்னு சொல்லலாம். ஸோ எப்பவுமே பேப்பர் அப்படின்னு இழுத்துறாதீங்க. ஸோ பேப்பர் அப்படின்னு சொல்லுங்க. பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டா தெரியும். லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடக்கூடாது. ஆரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடக்கூடாது.
அதே மாதிரி வாட்டர். ஸோ எனக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதை நம்ம என்ன சொல்லணும்? வாட்டர்னு சொல்லக்கூடாது. வாட்டர், வாட்டர் கொடுங்க, வாட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ வாட்டர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எனக்கு வாட்டர் கொடுங்கன்னு கேட்ட மாதிரி நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய டாக்டர் கொடுங்கன்னு கேட்டக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து டாக்டர்ன்றதும் ஆறுல தான் முடியுது. டாக்டர் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? அதுக்கு வேற எக்ஸாம்பிள் சொல்லலாம். டாக்டர், உங்க டாக்டர் எப்படி இருக்காங்க, ஹவ் இஸ் யூ டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா அதையுமே வந்து ஆற இழுக்காம டாக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டாட்டர், டாட்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நெவர். நெவர்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆறுல தான் முடியுது அந்த வார்த்தையும், அதையும் வந்து நெவர், நெவர் அப்படின்னு சொல்லி பழகுங்க. எப்பவுமே நான் ஏன் இதை வந்து அடிக்கடி போல்டு பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, ஒரு வார்த்தை வந்து ஆறு இன்டர்மீடியட்ல வந்தாலோ இல்ல ஆறு கடைசியில வந்தாலோ அதை மேக் இட் சைலண்ட். அந்த ஆரை வந்து சைலண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எச் வந்து இன்டர்மீடியட்ல வந்தாலோ இல்ல அந்த எச் வந்து எந்த இடத்துல இன்டர்மீடியட்னு இல்லை, அது எங்க வந்தாலும் அந்த வந்து ஸ்டார்டிங்ல வந்தாலுமே சரி அந்த எச்சை வந்து சைலண்ட்ல போட்டுருங்க. ஸோ சென்ட் ஹிம் அவுட். சென்ட் ஹிம் அவுட்ன்றது வந்து ஹிம் வந்து ஸ்டார்டிங்ல தான் வருது, கரெக்ட்ங்களா? அதை வந்து நம்ம சைலண்ட்ல மாத்திடுறோம். அதே மாதிரி டெலிம், டெலிம் அந்த டெல் ஹிம்ன்றது வந்து எச் வந்து ஸ்டார்டிங்ல வருது, அதையும் வந்து தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சைலண்ட்ல போட்டலாம். இது வந்து நம்ம இதுல பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து ஏஇஐஓயு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வார்த்தையே அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்த வார்த்தைங்களை ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஐஎம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஐஎம் நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா ஐ எம், அவ்வளவுதான். எம், எம், எம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ நீங்க வந்து ஐஎம், ஐஎம் அப்படின்னு சொல்லாம ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுல இருந்து நான் யாரை தூக்கியிருக்கேன்? ஏவை தூக்கியிருக்கேன். அந்த ஏவை தூக்கியிருக்கேன்ல, அந்த ஏவை தூக்குனதை நான் காட்டணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணலான்னு கேட்டா இங்க ஒரு அப்போஸ்ட்ரோபி போடலாம். சோ அப்போ இங்க நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு வார்த்தையை தூக்கிட்டோம்னா, இந்த ப்ரோனவுன் கிட்ட ஒரு வார்த்தையை தூக்கிட்டோம்னா அப்ப நம்ம வந்து ஷோ பண்ணி காட்டணும், நான் வந்து இந்த வார்த்தையை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாதிரி இங்க வி ஆர்னு இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா இதுல இருக்கக்கூடிய ஏவை தூக்கிட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க அப்போஸ்ட்ரோபி போடலாம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ வி ஆர்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவல் மீனிங் வி ஆர், அதுதான் வந்து வி ஆர், வி ஆர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தே ஆர்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஏவை தூக்கிடலாம். அந்த ஏவை தூக்கிட்டு அதுக்கு பதிலா அப்போஸ்ட்ரோபி போட்டீங்கன்னா இங்க இதை வந்து ஷார்ட்டா அவங்க சொல்றாங்க. இது வந்து பேசும்போது யூஸ் பண்றது. நீங்க எழுதும்போது எப்பவுமே வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது. சரி, அடுத்தது வந்து யூ ஆர். யூ ஆர், அந்த யூ ஆர்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்? ஏவை தூக்கிடலாம். அதுக்கு பதிலாக வந்து அந்த அப்போஸ்ட்ரோபி போட்டு காமிச்சிடலாம், இது வந்து யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீ இஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த ஐயை தூக்கிடலாம். அந்த ஐயை தூக்கிட்டு ஹிஸ், ஹிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷீஸ், ஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இட் இஸ், இட்ஸ். நிறைய பேர் வந்து என்ன ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா இந்த இட்டை வந்து இந்த இட் இஸ்ன்றத வந்து அவங்க இட்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க. சோ இட் இஸ்ன்றது வேற, இட்ஸ்ன்றது வேற. இது ரெண்டுத்துக்குமே வேற வேற அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? சோ இட் இஸ், இட் இஸ் இது இங்க இருக்குது, இட்ஸ் இதுதான் அப்படின்ற சொல்றதுக்காக யூஸ் பண்றது. சரிங்களா? சோ அதனால இது வந்து இட் இஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அது வந்து தேர் இஸ். தேர் இஸ்க்கும் அதே மாதிரி ஐய தூக்கிடலாம், தேர் இஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து தேர் ஆர்னு சொல்லலாம். ஸோ தேர் ஆர். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு வார்த்தையை நம்ம தூக்கிட்டோம்னா அந்த வார்த்தைக்கு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு காட்டணும் அப்படின்னு நான் இதுல சொல்றேன். அப்ப நான் ஏன் வந்து இங்கெல்லாம் வந்து அப்போஸ்ட்ரோபி போட்டு காட்டல? இங்கெல்லாம் வந்து ஏன் டெல்லிம்க்கு வந்து அப்போஸ்ட்ரோபி போட்டு காட்டிருக்கலாம்ல? அப்படி ஏன் நான் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலான வார்த்தையே கிடையாது. இந்த மாதிரியான வார்த்தை வந்து ரிட்டன்ல கூட கிடையாது. ஆனா இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரிட்டன்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க வந்து பேசும்போதும் இப்படி பேசலாம், அட் த சேம் டைம் ரிட்டன்ல எழுதும் போதும் இந்த மாதிரி ரிட்டன்ல எழுதிக்கலாம். ஆனா நீங்க வந்து வெறும் ஐ இது வந்து இப்படி நீங்க எழுதக்கூடாது. ஆம் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா அது வந்து இன்கரெக்ட் ஆயிரும். நீங்க மெயில் போடும்போது கூட இப்படி போட்டு மெயில் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஸோ அப்போஸ்ட்ரோபி போட்டு நீங்க மெயில் பண்றது கூட தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து ரிட்டன்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸுக்கும் ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸுக்கும் சின்ன சின்ன லிட்டில் பிட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு வார்த்தைக்கும் அதோட சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசுறது அப்படின்றத கத்துக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.